ஆவடியில் பாதாள சாக்கடைக்குள் விஷவாயு தாக்கியதில் மாநகராட்சி ஊழியர் உயிரிழந்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நவீன் இணைந்திருக்கிறார். நவீன், இந்த சம்பவம் நடந்தது எப்படி? விவரங்களை சொல்லுங்கள். ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட ஜேபிஎஸ் பகுதியில் பாதாள சாக்கடையை அடைப்ப எடுக்க தூய்மை பணியாளர்கள் 4 பேர் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இந்த ஆவடி அருந்தேபாளையம் பகுதியை சேர்ந்த கோபிநாத் என்ற இளைஞர் பரிதாபமாக இந்த விஷவாயு தாக்கி இறந்து போனார். இந்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரம் குறித்து எதிரிய 3 ஊழியர்கள் தெரிவித்த தகவலை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆவடி தீயணைப்பு வீரர்கள் உடனடியாக கோபிநாத்தை மீட்டு பரிசோதித்ததில் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டது தெரிந்தது. இதனையடுத்து அவரது உடலை கைப்பற்றிய ஆவடி போலீசார் இந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஏற்கனவே கடந்த ஜனவரி மாதம் இந்த ஆவடி மாநகராட்சியில் விஷவாயு தாக்கி முதியோர் ஒருவர் உயிர்ந்த சம்பவம் அரங்கேறியது. அதே போன்று கடந்த ஆண்டு கூட விஷவாயு தாக்கி ஆவடி மாநகராட்சியில் இருவர் இறந்திருக்கின்றனர். தற்போது மாநகராட்சி ஒப்பந்த ஊழியர் ஒருவர் விஷவாயு தாக்கி இறந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த விவகாரம் தொடர்பாக இது போன்ற சம்பவம் நடக்காது என மாவட்ட ஆட்சியர் கூட உறுதியளிக்கும் நிலையில் தற்போது ஒப்பந்த ஊழியர் ஒருவர் பரிதாபமாக இறந்து போயிருக்கின்றார். இந்த சம்பவத்தை தவிர்க்கும் போதுதான் ஆவடியில் கூட தற்போது இந்த ஜெட்ராடிங் இயந்திரம் பயன்படுத்தப்பட்டு கால்வாய் அடைப்பை எடுத்து வந்தனர். எதிர்பாராத விதமாக தற்போது ஊழியர் ஒருவர் பரிதாபமாக இருந்திருக்கிறார். சக்தி, விவரங்களுக்கு நன்றி நவீன்.